வாய்ஸ் ஆஃப் லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 29/4/2025 அன்றைய தேதியில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் சொத்துக்களை மதிப்பீடு செய்வதற்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அதற்கு அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டைம் ஃப்ரேம். அதாவது வேல்யூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு ஃபார்ம் பண்ணப்பட்ட கமிட்டி. டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கப்புறம் இப்போ இடையில வந்துட்டு அந்த டிஆர் அவங்க மீட்டிங் கூட்டலன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லா மாவட்டத்திலையும் இப்போ வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதில் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சில குழப்பங்கள், அதாவது சில சந்தேகங்கள், சில புரிதல்கள் இல்லாமை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குது. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சில கேள்விகளை வந்து எல்லாரும் கேட்டிருக்கீங்க. அதற்கான விளக்கம் என்னன்றது முதல்ல நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம வந்து திரும்ப ஒன்ஸ் அகெயின் அந்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்களோட ஆர்டரு, அதோட விளக்கத்தை சொல்கிறேன். அதற்கப்புறம் அதில் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். அந்த உத்தரவில் என்ன இருக்குதுன்னா, தேர்ஃபோர் ஃபார் ஈச் டிஸ்ட்ரிக்ட் in addition to the competent authority there will be 3 members in subcommittee. This will include the district registrar of concerned district and 2 approved valuers as detailed below in the tabular column. The valuation will proceed simultaneously for each of the district. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தகுதி பெற்ற அலுவலர், காம்பிடென்ட் அத்தாரிட்டி, டிஆர்ஓ தவிர மீதி 3 பேர் இருக்கணும். அதில் வந்து என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார், அப்போ மாவட்ட பதிவாளர், பதிவுத்துறை, டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ற பதிவுத்துறையோட மாவட்ட பதிவாளர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார், மற்றும் 2 மதிப்பீட்டாளர்கள், அப்ரூவ்டு மதிப்பீட்டாளர், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டாளர்கள், அவங்க ஒரு 2 பேர் இருக்கணும். அப்படின்னா தான் அவங்கெல்லாம் யாருன்னா பேங்க் லோன் வாங்குறதுக்கு செய்யறதுக்கெல்லாம் வேல்யூஷன் கொடுப்பாங்க இல்லையா, கட்டட மதிப்பு, அவங்க இருக்கணும். அவங்க வந்து கீழ் குறிப்பிட்டவாறு, இந்த காலத்தில் குறிப்பிட்டவாறுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேபிள் போட்டிருக்காங்க, எந்த மாவட்டத்திற்கு யார் யார் வேல்யூவர், யார் யார் வந்து கம்பெனி சைடு ரெப்ரஸன்டேட்டிவ். கம்பெனி சைடு ரெப்ரஸன்டேட்டிவ் இதில் மென்ஷன் பண்ணலை, அது கம்பெனி சைடு அவங்க கொடுப்பாங்க. இது வந்து டெபாசிட்டர் சைடு ரெப்ரஸன்டேட்டிவ், முதலீட்டாளர்கள் தரப்பு பிரதிநிதிகள் இதில் இருப்பாங்க. அந்த லிஸ்ட் வந்து இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த உத்தரவில் பக்கம், அந்த உத்தரவின் பக்கம் 24, அதில் வந்து பேரா நம்பர் 3 ரோமன் லெட்டர்ல 3, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி சப் கமிட்டி 1 ரெப்ரஸன்டேட்டிவ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கம்பெனி ஃபார் ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஷால் பி பிரசன்ட். சிமிலர்லி 2 representative from the depositor shall also be present. The company's representative as well as the depositor's representative will be entitled to accompany the subcommittee during physical visits and they can provide their inputs during the committee's deliberations of fixing the market value. They are entitled only to give their inputs and it's up to the committee to act upon the suggestions. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சப்கமிட்டி துணைக்குழு அப்படின்னு சொல்றதுல 2 முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகளும் 1 நிறுவன தரப்பு பிரதிநிதியும் இருக்கணும். அவங்க வந்துட்டு அந்த இடங்களை நேரடியாக அந்த கமிட்டி பார்வையிடும், அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் அண்ட் வேல்யூர்ஸ் பார்வையிடும்போது இவங்க கூட போகலாம். கூட போயிட்டு இவங்களோட கருத்துக்களை வந்து அந்த மார்க்கெட் வேல்யூ சம்பந்தமா இவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும். அதை கேட்டு அந்த கமிட்டி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பேரா நம்பர் 4ல கடைசியில் என்ன சொல்றாருன்னா, அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் shall the committee indicate that it is impossible to determine the value or that it requires additional information, etc. The essential features relating to the property, whether it is vacant land, platted land, approved plot, has road access or not, any title dispute or claims by third parties can be noted. Any other difficulties that may arise if the property is to be auctioned can also be noted. அது என்ன சொல்றாங்கன்னா, இதுல எந்த சூழ்நிலையிலும் அதை வந்து மதிப்பீடு செய்ய இயலவில்லை, அந்த சொத்துக்களை வேல்யூஷன் பண்ண முடியல அப்படின்னு நீங்க காரணம் சொல்லக்கூடாது. அது வந்து காலி நிலமா இருக்கலாம், பிளாட்டா இருக்கலாம், அதாவது அப்ரூவ்டு பிளாட்டு, அது வந்து அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை, அதற்கு வந்து பாதை இருக்குது, பாதை இல்லை, அதுல வந்து இடத்துக்கு ஓனர் டிஸ்பியூட், நான் ஓனர் நீ ஓனர், அல்லது இடத்துல வில்லங்கங்கள், அந்த மாதிரி 3வது தரப்பினருக்கு ஏதாவது அதில் உரிமை இருக்குது, அந்த மாதிரி என்ன இருந்தாலும் அதெல்லாம் நோட் பண்ணி அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 26வது பக்கத்தில் பேரா நம்பர் 5, அதில் வந்து
The subcommittees shall keep in mind the pious purpose of helping out the scores of helpless victims, and the task shall be accomplished as swiftly and quickly as possible. இது வந்துட்டு மிகவும் பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு உதவும் நோக்கில் வந்துட்டு செய்யப்படுறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த குழுக்கள் செயல்பட வேண்டும். அது வந்து எவ்வளவு வேகமாகவும் எவ்வளவு விரைவாகவும் அது செய்து முடிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு வேகமாகவும் விரைவாகவும் அதை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தி டேட்ஸ் ஷால் பி நோட்டிஃபைடு டு தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி மெசர்ஸ் நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் ஆர் சச் அதர் கம்பெனிஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அந்த சச் அதர் கம்பெனிஸ்ன்றது அவங்க நிறைய வச்சிருக்காங்க இல்லையா, ட்ரேடாஸ் ப்ராப்பர்ட்டிஸ், கார்லாண்டோ, அந்த மாதிரிலாம் அந்த எந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி அதுக்காக அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. as well as the depositors so that they can also accompany them at that time. இது என்னன்னா இந்த தேதிகள் எப்போ அந்த இடத்துக்கு போறோம், அந்த இடத்த போய் பார்க்க போறோம், புல தணிக்கை, நேரடி விசிட், நேரடி பார்வை விட்டு அந்த வேல்யூ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறோன்றத அந்த தேதிகளை வந்து நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு தரப்பிற்கும் மற்றும் இந்த முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இன் எனி ஈவெண்ட் தி வேல்யூஷன் ஷால் பி கம்ப்ளீட்டட் ஆன் ஆர் பிஃபோர் 5/6/2025. எந்த காரணத்தை கொண்டும் இந்த பணிகள் 5/6/2025 அதற்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த பேரா நம்பர் 8ல வந்து சொல்றாரு. அடுத்து வந்து அந்த பக்கம் எண் 27 பேஜ் நம்பர் 27ல பேரா நம்பர் 9ல if there is any difficulty the parties concerned will be entitled to mention the matter before the court. If any valuer has any difficulty in being part of the committee, the same shall be immediately brought to the notice of the court, and it is made clear that replacement will be made from the list. அதாவது அதுல என்ன சொல்றாருன்னா, அதுல ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் அதை வந்து பார்ட்டிஸ் கன்சர்ன்ட் அனைத்து தரப்பினரும் வந்து உடனடியாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கலாம். அது மாதிரி வேல்யூவருக்கு வந்து அதில் இந்த வேலையை செய்ய முடியல, கலந்து கொள்ள முடியல, அவர் சொன்னா அவரை மாற்றலாம், வேல்யூவரையும் நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கட்டாயம் உங்களை வந்து போட்டிருந்தா கட்டாயம் நீங்க போகணும், உங்க ஆட்சேபனைகளை தெரிவிக்கணும். அவங்க வந்து அதை நோட் பண்ணி அதுல முடிவெடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க அவங்க, அந்த வேல்யூஷன் ரிப்போர்ட். அது வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ்ல ரெகுலரா நீதிமன்ற நடவடிக்கைகளில் என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த அஃபிடவிட் போடுறதோ, கவுண்டர் அஃபிடவிட் போடுறதோ, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடுறதோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு தரப்பினர் போட்டால் இன்னொரு தரப்பினர் அதுக்கு வந்து எய்தர் ரிட்டன் ஆர் ஓரல், எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ நீதிமன்றத்தில் ஆஜராகி ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். அப்ப என்னன்னா, இந்த கமிட்டி வேல்யூஷன் ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றத்திற்கு கொடுத்தாலும் அதற்கப்புறமும் அதுல வந்து வழக்கறிஞர்கள், அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் அது வந்து நீதிமன்றத்திற்கு வேல்யூ, அது வந்து நிறுவனம் தரப்பு வந்து ஒத்துக்கலைனாலும் அவங்களும் வந்துட்டு இது வேல்யூ வந்து கம்மியா போட்டிருக்காங்க, எங்க வேல்யூ அதிகமா போகும்னு போடலாம். அது மாதிரி மக்கள், டெபாசிட்டர்ஸ், முதலீட்டாளர்கள் வேல்யூ அதிகமா பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதோட வேல்யூ கம்மி தான், குறைவான மதிப்பு உள்ளது, ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்கொயர் ஃபீட் மதிப்புள்ள பிளாட்டை 2000 ரூபாய் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து நம்ம நீதிமன்றத்திற்கு ஆட்சேபனைகளை எழுத்து மூலமாகவும் கொடுக்கலாம், வாதம் நடக்கும்போது, ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும்போது ஆர்குமெண்ட்ஸ்லையும் சொல்லலாம். அதனால இது வந்து ஃபைனல் கிடையாது, இது இறுதியும் கிடையாது. இது வந்து நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இரு தரப்பு வாதங்கள் இதுக்கு பின்னாடி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் நீதிமன்றத்தில் வாதங்கள் நடக்கும். அந்த வாதத்தில் அரசு தரப்பும் பேசுவாங்க, முதலீட்டாளர் தரப்பும் பேசுவாங்க, நிறுவன தரப்பும் பேசுவாங்க. யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்க வந்து பேசுவாங்க. இதை வச்சு நீதிமன்றம் பிற ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவையும் நம்ம ஏத்துக்கலன்னா அதுக்கு மேலே அப்பீல் ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது, மேல்முறையீடு, அதெல்லாம் இருக்குது. அதனால இது வந்து ஃபைனல் கிடையாது. மேலும் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, இதுல வந்து 2 அனெக்சர் கொடுத்திருக்காங்க. அனெக்சர் 1 அது வந்துட்டு ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்கள். அது என்னன்னா, ஒரு 6 ஜீவோ போட்டிருக்காங்க. 6 ஜீவோல 3 ஜீவோ வந்து அது ஜீவோ போட்டா அதுக்கு பேர் வந்து இடைக்கால ஜப்தி, இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட். அது வந்து ஃபைனல் அட்டாச்மெண்ட்டுக்காக ஜீவோ வந்து ஹோம் செக்ரட்டரி, ஹோம் டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த ஜீவோ வந்து டிஆர்ஓ கொண்டு வந்து கொடுப்பாங்க. டிஆர்ஓ வந்து இந்த ஜீவோவை நாங்க போட்டிருக்கிறோம், இந்த சொத்தை நாங்க ஜப்தி பண்ணி இருக்கிறோம், இது வந்து சரின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேன்பிட் கோர்ட்ல மதுரை முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம், தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997 படி அவர் வந்து ஒரு ஓஏ ஃபைல் பண்ணுவார், ஒரிஜினல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அசல் மனு அப்படின்னு ஒன்று வந்து டேன்பிட் கோர்ட்ல தாக்கல் பண்ணி இந்த இதை வந்து மேட் அப்சல்யூட், இது வந்து
நிரந்தரமான ஜப்தி அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு போடுவாங்க. அந்த வகையில் 6 ஜிஓ போட்டிருக்காங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்ல. அதில் 3 வந்து ஓஏ ஃபைல் பண்ணிட்டாங்க டேன்பிட் கோர்ட்ல. அந்த நம்பர்லாம் வந்து அந்த அனெக்சர் 1ல கொடுத்துருக்காங்க. அது போக 3 ஓஏ வந்து ஃபைல் பண்றதுக்கு ப்ரொபோசல்ல இருக்குது. அப்புறம் 2 சொத்துக்கள் வந்து ஜப்தி பண்ணி அந்த ஜிஓ போடுற ப்ரொபோசல்ல இருக்குது. இது வந்து இதுல பேங்க் அக்கௌண்ட் உட்பட அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து வேல்யூ பண்ணுவாங்க. அது போக நிறுவன தரப்புல இருந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் சொத்து இருக்குன்ட்டு. அது வந்து அனெக்சர் 2ல வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்சோல்டு பிளாட்ஸ் சம்மரி, விற்பனை செய்யப்படாத வீட்டு மனைகளின் சம்மரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 தான் நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்குது. அப்ப கம்பல்சரி இவங்க வேல்யூ பண்ண வேண்டியது இந்த 2 தான், அனெக்சர் 1, அனெக்சர் 2. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இந்த டிஆர்ஓ அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங், பொருளாதார குற்றப்பிரிவு, அவங்ககிட்ட இருக்கிற விவரங்களை வந்து கொடுத்தா அதையும் வந்து இவங்க பண்ணுவாங்க. இதுதான் இப்ப பண்ண முடியும். ஒட்டுமொத்த நிறுவன சொத்து, ஒட்டுமொத்த பினாமி சொத்து, ஒட்டுமொத்த ஏஜென்ட்கள், டைரக்டர்கள், அந்த இதெல்லாம் வந்து நீதிமன்றம் செய்ய சொல்லல. செய்யவும் டிஆர்ஓவுக்கோ அல்லது போலீஸுக்கோ அந்த வேல்யூவருக்கோ அதிகாரம் கிடையாது. இது வந்து நம்ம தீர்ப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், தீர்ப்பின் அடிப்படையில் பேசிட்டு இருக்கிறோம். இந்த தீர்ப்புல சொல்லப்பட்ட விஷயங்கள் இதுதான், இதை தான் செய்ய முடியும். அப்ப நீங்க வந்துட்டு அந்த முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகள், உங்களுக்கு இதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்குது, உங்களுக்கு இதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குது, ஆஜராக முடியல அப்படின்னா நீங்க இம்மிடியட்டாக வந்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கலாம். எப்படின்னா இப்ப நீதிமன்றம் லீவு, ஹைகோர்ட், அப்ப நீதிமன்றம் லீவு இருந்தாலும் அங்க வந்து ரிஜிஸ்ட்ரார்னு ஒருத்தர் இருப்பார், பதிவுத்துறை பதிவாளர்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க வந்து மனுவாகவோ ஒரு லெட்டராகவோ அல்லது ஒரு மெமோ மாதிரியோ கொடுத்தீங்கன்னா அவங்க அதை உடனடியாக வந்து அந்த நீதியரசர் அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. தலைமை நீதிபதிக்கும் சொல்லிட்டு அதை அனுப்பி வச்சிருவாங்க. ஏன்னா இதுல எனி டிஃபிகல்டிஸ்ன்றது bring before the court immediately, mentioned before the court immediately சொல்றாங்க. இதுல என்ன சிக்கல்கள் இருந்தாலும் உடனடியாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு அந்த வாய்தா தேதி 16/6/2025 அன்று வந்து சொல்லணும்னு சொல்லல, இம்மீடியட்டா சொல்லணும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும், எல்லா பிரதிநிதிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். உங்களால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை அல்லது கலந்து கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இதை இம்மிடியட்டா நீதிமன்றத்திற்கு, நீதிமன்ற பதிவாளர், மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கிற பதிவாளர் மூலமாக, எழுத்து மூலமாக கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். அதை வந்து ஏத்துக்கிறதா இல்லையா, என்ன பண்ணணும்ன்றதை நீதியரசர் திரும்ப விசாரிப்பாரு. அதில் அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ளலாம், விசாரணை நடக்கும். ஆனா அது இல்லாமல் நீதிமன்றம் உங்களை வந்து ஒரு பிரதிநிதியாக நியமித்த பிறகு நீங்க போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு. இட்ஸ் அமௌண்ட்ஸ் டு தி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அப்படிதான் வரும். பேஜ் நம்பர் 27, பேரா நம்பர் 9, டாப்ல தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஷால் மானிட்டர் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபைல் எ மெமோ பிஃபோர் திஸ் கோர்ட் ஆன் 30/5/2025 இன்க்ளூடிங் தி ப்ராக்ரஸ். அதுல வந்து நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லுதுன்னா, அந்த தகுதி பெற்ற அலுவலர் இந்த வேலைகளை எல்லாம் வந்து மேற்பார்வையிட்டு அது சம்பந்தமா ஒரு மெமோவை 30/5/2025 அதில் உள்ள முன்னேற்றங்கள் உட்பட, அதில் உள்ள பணிகள் உட்பட எல்லாத்தையும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. அதற்கப்புறம் along with its comments a detailed report shall be submitted to this court by 13/6/2025. அதனால வந்துட்டு இந்த அனைத்து ஆவணங்களையும் சேர்த்து ஒரு அறிக்கையை வந்து 13/6/2025 நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இருக்குது. அதனால அனைத்து பிரதிநிதிகளும், முதலீட்டாளர்கள் தரப்பு பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி டெபாசிட்டர்ஸ் கட்டாயம் இதில் கலந்துக்கணும். அப்படி கலந்து கொள்ள முடியல அல்லது கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து உடனடியாக எழுத்து மூலமாக உயர்நீதிமன்றத்திற்கு, மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தே ஆக வேண்டும். அது பதிவாளர் மூலமாக, வழக்கறிஞர் மூலமாகவோ நேரடியாகவோ நீங்க வந்து மெமோ, அபிடேவிட் ஏதோ ஒரு ஃபார்மேட்ல கொடுக்கணும். உங்களுக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்னா நீங்க கலந்துக்கிறீங்க, நீங்க உங்க ஆட்சேபனைகளை தெரிவிக்கிறீங்க, அவங்க எடுத்துக்கலைனாலும் அதையும் நம்ம வந்து கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் விசாரணை நடக்கும்போது நீதிமன்றத்தில் நம்மளும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். நீங்க நேரடியாக ஆஜராகியோ அல்லது வழக்கறிஞர் மூலம் ஆஜராகியோ, நான் வந்து இந்த அப்ஜெக்ஷன்லாம் சொன்னேன், இந்த ஆட்சேபனைலாம் சொன்னேன், இந்த வேல்யூ இவ்வளவு வராது, இவ்வளவுதான் வேல்யூ வரும்லாம் சொன்னேன், அவங்க ஏத்துக்கல அப்படின்றத நீதிமன்றத்தில் சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இது இறுதி அல்ல. அதற்காக வந்து நான் பாய்காட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் போய் முடியும் என்பதை நீங்க விளக்கம் கேட்டதுக்கான
விளக்கங்களை இந்த வீடியோ வாயிலாக இந்த உத்தரவின் மீனிங்கையும் சொல்லியிருக்கிறோம். அதில் அனெக்சர் 1 அனெக்சர் 2 அதை அனெக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க கம்பல்சரி வேல்யூ பண்ண வேண்டியது வந்து அனெக்சர் 1 அண்ட் அனெக்சர் 2. மீதி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு முதலீட்டாளர்கள் தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் டிஆர்ஓ தரப்புலையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நீதிமன்றம் அதற்கு வந்து அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் அது தொடர்ந்து நடைபெறும். இந்த பணி இது ஆரம்பகட்ட பணி தான். இது வந்து இறுதி பணி இல்லை. இதோட அந்த பணி முடிஞ்சிடாது. இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் இது மீது விவாதங்கள் நடைபெறும். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதற்கும் மீண்டும் வேல்யூஷன் போடுறதெல்லாம் நம்ம நீதிமன்றத்தில் நாம கேட்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தமாக இன்னும் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது சம்பந்தமா தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.